அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது ஷார்ட் நியூஸ் வழங்கும் டாப் ஸ்டோரிஸ். இன்றைய தினம் 2025 ஆண்டு ஜனவரி மாதம் 20ஆம் திகதி திங்கட்கிழமை. இன்றும் கூட நாட்டில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகளை ஒரு தொகுப்பாக நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம். அந்த வகையிலே இன்றைய நாளிலே சமூக வலைத்தளங்களிலே வைரலான ஒரு வீடியோ என்றால் நேற்றைய தினம் அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்கள் களுத்துறையிலே ஆற்றிய உரைதான். அந்த உரையை கட்டம் கட்டமாக பல வலைத்தளங்களிலே பல ஃபேஸ்புக் பக்கங்களிலே பகிரப்பட்டிருந்ததை அவதானித்தோம். அந்த வகையிலே நாங்களும் கூட இன்றைய டாப் ஸ்டோரிஸில் முதன்மை செய்தியாக அவற்றை உங்களுக்கு வழங்குகிறோம். சீன விஜயத்தை முடித்துக்கொண்டு நாடு திரும்பிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் நேற்றைய தினம் களுத்துறையிலே இடம்பெற்ற மக்கள் சந்திப்பொன்றிலே கலந்து கொண்டு கலக்கலான ஒரு உரையை நிகழ்த்தியிருந்தார். பல அதிர்ச்சிகரமான விடயங்களை சொல்லியிருந்தார். ජනාධිපතිවරකට ආරක්ෂාව සඳහා අවුරුද්දකට වියදම් කළාද මිලියන 700ක් කෝටි 70ක් පොලිසිය හමුදාව නාවික හමුදාව STF 1000 ගණනක් ඔක්කොම අයින් කරා 60යි. ஒரு முன்னாள் ஜனாதிபதிக்கு எவ்வளவு நாங்கள் செலவு பண்ணுகின்றோம் என்பது உங்களுக்கு தெரியுமா? 700 மில்லியன் செலவழிப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்றைய தினம் களுத்துறை மக்கள் சந்திப்பிலே சொல்லியிருந்தார். அதிர்ச்சியாக இருக்கின்றதா? ஆயிரக்கணக்கான பாதுகாவலர்கள் அவர்களுக்கு இதற்கு முன் வழங்கப்பட்டிருந்ததாகவும் அவர்கள் அனைவரையும் நாங்கள் நீக்கிவிட்டோம், இப்போது வெறுமனே 60 பாதுகாப்பு அதிகாரிகளை மாத்திரம்தான் வழங்கி இருக்கின்றோம், தடுமாறினால் அவர்களையும் நீக்கி விடுவோம் என்று நக்கலாக பேசியிருந்தார். குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு தான் இந்த உரையிலே ஆப்பு வைக்கப்பட்டது. අමාත්‍යවරයෙක් කෙනෙකුට වාහන කීයක් පිටිපස්සේ යනවද? පොලිස් රථ කීයක් පිටිපස්සේ යනවද? අද කිසි අමාත්‍යවරයෙක් පිටිපස්සේ වාහනත් නැහැ, පොලිස් රථත් නැහැ. කිසි අමාත්‍යවරයෙකුට ආණ්ඩු ගයක් දෙන්නේ නැහැ. பாராளுமன்றத்திற்கு வரக்கூடிய ஒரு அமைச்சர் முதலிலே எதிர்பார்ப்பது என்னவென்று தெரியுமா? அரசாங்க வீடுகளைத்தான் அவர் எதிர்பார்ப்பார். குறிப்பாக பெரிய வீடுகளின் மீதுதான் அவருடைய கண்கள் செல்லும். பெரிய வீடுகளை தான் எதிர்பார்ப்பார். நாங்கள் அவற்றை நிறுத்தி இருக்கின்றோம், எந்த அமைச்சருக்கும் வீடுகளை நாங்கள் வழங்க மாட்டோம் என்று திட்டவட்டமாக சொல்லியிருந்தார். පාර්ලිමේන්තුවෙන් කෑම එක ගන්නව නම් හරි ගානක වණ්ඩු වුණා. ජාතික ජනබලවේගයේ ආණ්ඩුව மந்திரியுண்ட பெர்மிட் දෙන්නේ නැහැ. කරන්න ඕනේ. கடந்த ஆட்சி காலத்திலே, அதாவது ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய காலகட்டத்திலே பாராளுமன்றத்திலே எம்பிக்களுடைய சாப்பாடுகள் சம்பந்தமாக விவாதங்கள் நடைபெற்றதை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். எம்பிக்களுடைய சாப்பாடுகள் சம்பந்தமாக பலரும் பாராளுமன்றத்திலே பேசியிருந்தார்கள். அவர்களுடைய ஆடம்பர சாப்பாடு சம்பந்தமாக பாராளுமன்றத்திலே அமைச்சர்கள் மாத்திரமல்லாமல் பாராளுமன்றத்திற்கு வெளியிலே பலரும் பேசிக்கொண்டார்கள். இப்போது பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய சாப்பாட்டுக்கு வருகிறது ஆப்பு. அவர்கள் இனி பணம் செலுத்தியே சாப்பிட வேண்டும் என்று நேற்றைய தினம் அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்கள் களுத்துறையிலே சொல்லியிருந்தார். ආණ්ඩුවක් මාරුණා කියලා පොල් ගහේ ගෙඩි එන්නේ නැහැ. එහෙම නැහැනේ. பொல் ගහමයි. அண்மைய நாட்களாக நாங்கள் சந்தையிலே பார்ப்போமாக இருந்தால் அரிசிக்கு மிகப்பெரிய தட்டுப்பாடு காணப்படுகிறது. அது மாத்திரமல்லாமல் தேங்காயின் விலை, இன்னும் சில அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் அதிகமாக காணப்படுகின்றன. எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள் அரசாங்கம் மீது பாரிய குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்றார்கள். நேற்றைய தினத்திலே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் ஒரு விடயத்தை சொல்கிறார். அரசாங்கம் மாறிவிட்டது என்பதற்காக வேண்டி தென்னை மரத்திலே தேங்காய் வராது என்று. ஆனால் ஜனாதிபதி அவர்கள் எதிர்கட்சியிலே இருக்கக்கூடிய காலகட்டத்திலே இது போன்ற பல விடயங்களை பேசியிருக்கின்றார். முதலிலே ஜனாதிபதி நேற்றைய தினம் சொன்ன அந்த நக்கலான விடயம் இதோ பாருங்கள். ආණ්ඩුවක් මාරුණා කියලා පොල් ගහේ ගෙඩි එන්නේ නැහැ. එහෙම නැහැනේ. පොල් ගහමයි. இலங்கையில் இருந்து பெட்ரோல் டீசலை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வோம் என்ற ஒரு விடயத்தையும் நேற்றைய உரையிலே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சொல்லியிருந்தார். ඉන්දියානු සමාගමක එකතු වෙලා අපි ඒකාබද්ධ සමාගමක් හදමු. හදලා පුරුවන් නම් අතර පිරිපහදුවක් දාමු. දැන් සාකච්ඡා යනවා. අපි තෙල් පිරිපහදු කරලා අර තෙල් ටැංකි වල ගබඩා කරලා ලෝක වෙළඳ පොළට තෙල් විකුණන රාජ්‍ය බවට පත් කරන්න ඕන. හොද හබ් එකක් කරන්න පුළුවන්. இந்தியாவுடன் இணைந்து சுத்திகரிப்பு நிலையம் அமைத்து உலகிற்கு எண்ணெய் வழங்குவோம் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க குறிப்பிட்டார். திருகோணமலையில் உள்ள 99 எண்ணெய் தாங்கிகள் இலங்கைக்கு எண்ணெய் விநியோகம் செய்வதற்கு தேவைக்கு அதிகமானது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கொலொன்னாவ, முத்துராஜவல பிரதேசங்களில் எண்ணெய் தாங்கி வளாகங்கள் உள்ளதாகவும் இந்திய எண்ணெய் கூட்டுத்தாபனத்திடமும் எண்ணெய் சேமிப்பு கிடங்குகள் இருப்பதாகவும் தெரிவித்த அவர் திருகோணமலைக்கு இவ்வளவு எண்ணெய் தாங்கிகள் தேவையில்லை எனவும் தெரிவித்தார்.
கணக்கிட்டு பார்த்ததில் அந்த மாகாணத்திற்கு எண்ணெய் விநியோகம் செய்ய 24 எண்ணெய் தாங்கிகள் இருந்தால் போதுமானது. 24 எமது பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு எடுத்துக்கொண்டு IOCக்கு 10 எண்ணெய் தாங்கிகளை ஒதுக்கினோம். எமக்கு 61 எண்ணெய் தாங்கிகள் எஞ்சியது. திருகோணமலையில் மேலதிகமாக உள்ள 61 எண்ணெய் தாங்கிகளை இந்திய நிறுவனமும் பெட்ரோலியமும் சட்டப்பூர்வ கூட்டுத்தாபனமும் இணைந்து எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை அமைக்க பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம். எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை நிர்மாணித்து எண்ணெய் தாங்கிகளில் சேமித்து வைத்து உலக சந்தைக்கு எண்ணெய் வழங்கும் நாடாக இலங்கையை மாற்ற வேண்டும் என்றும் அவர் கூறினார். මහින්ද රාජපක්ෂ මහත්මයා ඉන්න ගෙදර රජයේ තක්සේරු දෙපාර්තමේන්තුව යවලා තක්සේරු කරා. කීයක් වටිනවද? හරිද? තාම ඉඩම තක්සේරු කරගන්න බැරුණා ගේ විතරක් තක්සේරු කරා. ගේ තක්සේරු අනුව මාසික කුලිය ලක්ෂ 46යි. முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள வீட்டை காலி செய்யுங்கள் அல்லது 4.6 மில்லியன் ரூபாய் மாதாந்த வாடகையை செலுத்துங்கள் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மஹிந்த ராஜபக்ஷவுக்கு பணித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட அனைத்து உத்தியோகபூர்வ வாசஸ்தலங்களையும் அரசாங்கம் மீளப் பெற்றுக் கொள்ளும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அறிவித்துள்ளார். இது தொடர்பில் கருத்து தெரிவித்த அவர், முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் வீட்டு வாடகை தொகை நிலத்தின் மதிப்பை தவிர்த்து மாதம் 4.6 மில்லியன் ரூபாய். முன்னாள் ஜனாதிபதிகள் குடியிருப்பை காலி செய்யவோ அல்லது வாடகையை தங்களே செலுத்தவோ வேண்டியுள்ளதாக அவர் கூறினார். தற்போதுள்ள சட்டங்களின்படி முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வீடு அல்லது அவர்களது சம்பளத்தில் 1/3 பங்கு உரிமை உண்டு. அரசாங்கம் இப்போது இதனை 30,000 ரூபாய் ரொக்க கொடுப்பனவாக மட்டுப்படுத்தும். இது அவர்களின் சம்பளத்தில் 1/3 கொழும்பில் உள்ள ஜனாதிபதி மாளிகை, கண்டியில் உள்ள ஜனாதிபதி மாளிகை மற்றும் அலரி மாளிகை தவிர்ந்த அனைத்து அமைச்சு பங்களாக்களும் ஹோட்டல் திட்டங்களுக்காக அல்லது வேறு பொருத்தமான பயன்பாட்டிற்காக மீள பயன்படுத்தப்படும் என அவர் மேலும் தெரிவித்தார். தேவைக்கு அதிகமான அளவு அரிசி கையிருப்பில் உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உறுதியளித்துள்ளார். தற்போது தேவைக்கு அதிகமான அளவு அரிசி உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருந்தார். தற்போது மதிப்பிடப்பட்ட அரிசியை விட 2 மடங்கு அரிசி தொகை இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வருமாயின் நாடு பின்னோக்கி செல்லும் என பலர் கூறினார்கள். முன்னாள் ஜனாதிபதி ஒருவரின் பாதுகாப்புக்காக வருடாந்தம் 700 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்தது. தற்போது முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்புக்காக வழங்கப்பட்டிருந்த பாதுகாப்பு அதிகாரிகளின் எண்ணிக்கை 60ஆக குறைக்கப்பட்டுள்ளது. குறித்த பாதுகாப்பு அதிகாரிகளின் எண்ணிக்கையும் போதுமானது அல்ல என கூறி வந்தால் அவர்களுக்கான மொத்த பாதுகாப்பும் நீக்கப்படும். அண்மையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் இல்லத்தை மதிப்பீடு செய்தோம். அதன்படி அவரது இல்லத்திற்கான மாதாந்த வாடகை 46 லட்சம் ரூபாய் ஆகும். சட்டத்தின்படி அவருக்கு வீடு ஒன்று வழங்கப்பட வேண்டும். இல்லையேல் அவரது சம்பளத்தில் 1/3 பங்கு வழங்கப்பட வேண்டும். அதற்கமைய அவருக்கான சம்பளத்தில் 1/3 பங்கு வழங்கப்படுமாயின் 30,000 ரூபாய் மாத்திரமே வழங்கப்பட வேண்டும். அதேபோல முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கவின் இல்லமும் மதிப்பீடு செய்யப்பட உள்ளது. அதே நேரம் பிரதான அரிசி விற்பனையாளர் ஒருவர் வரி செலுத்துவதில் இருந்து விலகியுள்ளார். அவருக்கு எதிராக எடுக்கப்பட வேண்டிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு உள்நாட்டு இறைவரி திணைக்களத்திற்கு ஆலோசனை வழங்கியுள்ளேன். தற்போது தேவைக்கு அதிகமான அளவு அரிசி உள்ளது. ஆகையால் மீண்டும் அரிசி தட்டுப்பாடு ஏற்பட ஒருபோதும் இடமளிக்கப்படாது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க குறிப்பிட்டார். வெளிநாடுகளை பொறுத்தவரையிலே ஜனாதிபதிகள், பிரதமர்கள், அமைச்சர்கள் மக்களோடு மக்களாக சாதாரண போக்குவரத்துகளை பயன்படுத்துவது வழக்கம். நாங்கள் பார்த்திருக்கின்றோம். சைக்கிளிலே ஜனாதிபதிகள் வருவார்கள், அமைச்சர்கள் வருவார்கள். இப்படியான காட்சிகளை வெளிநாடுகளில் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இலங்கையிலே இதுகால வரைக்கும் அப்படியான ஒரு செய்தி எங்களுடைய காதுகளுக்கு எட்டவில்லை. ஆனால் அமைச்சர் பிமல் ரத்நாயக் அவர்கள் மக்களோடு மக்களாக ரயிலில் பயணித்துள்ள ஒரு செய்தி சமூக வலைதளங்களிலே வைரலாக பகிரப்படுகின்றன. போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இன்று திங்கட்கிழமை காலை மொரட்டுவையில் இருந்து கொழும்பு கோட்டை நோக்கி அலுவலக ரயிலில் மக்களோடு மக்களாக பயணித்துள்ளார். இந்த பயணத்தின் போது பயணிகள் எதிர்நோக்கும் பல பிரச்சனைகள் குறித்து பிமல் ரத்நாயக்க பயணிகளுடன் உரையாடும் புகைப்படங்கள் சமூக ஊடகங்களிலே வெளியாகியுள்ளன. இவர் ஊடகங்களுக்கு அறிவிக்காது ரயில் பயணத்தின் போது மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை கண்காணிக்க நேரடி கள ஆய்வை முன்னெடுத்துள்ளார். இதன் போது அடிக்கடி இடம்பெறும் ரயில் தாமதங்கள், மின்விசிறிகள் பழுது, ரயில்களில் ஏறுவதில் மாற்றுத்திறனாளிகள் எதிர்கொள்ளும் சவால்கள், தண்டவாளங்கள் மற்றும் ரயில் நிலையங்களில் சுகாதாரக்கேடு, பாதுகாப்பற்ற பாழடைந்த ரயிலை தொடர்ந்து பயன்படுத்தல் போன்ற பிரச்சனைகளை பொதுமக்களிடம் இருந்து கேட்டறிந்துள்ளார். இத்துடன் இன்றைய டாப் ஸ்டோரிஸ் நிறைவுக்கு வருகின்றது. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளைய தினம் சந்திப்போம். அதுவரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க இன்றே ஷார்ட் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.